நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 38 மாவட்ட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாவட்டங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதோடைய முழு அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்றீங்க. டேட்டா கம் என்ட்ரி ஆபரேட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 10th குவாலிபிகேஷன் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலே போதும் வந்து சொல்லிருக்காங்க. சோ மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். சோ அதை பார்க்கிற முடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்கள், இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட். அதாவது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. தேனி மாவட்டமா இருக்கீங்களா, இல்ல அதோட சுத்து வட்டாரமா இருக்கீங்களா, அதுக்குள்ள இருக்கிற ஊராட்சி ஒன்றியமா இருக்கீங்களா, சோ நீங்க வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா, ஏதோ உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்துருச்சு. நண்பர்களே, நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க தேனி மாவட்டத்திலிருந்து ஏதாவது வேலைவாய்ப்பு வந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. இதோ தேனி மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்துருச்சு நண்பர்களே. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுதான் அபிஷியல் பிரஸ் நியூஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன். தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்தா அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இல்லைன்னா டிப்ளமோ சர்டிபிகேட் முடிச்சிருந்தாலே போதும். வெயிட்டேஜ் மார்க், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேண்டேட்டரி வச்சு தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்னால டைப் ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். லோயர் அண்ட் ஹையர் ரெண்டுமே வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதோட சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 42 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான மாத சம்பளம் 11,916 அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா https.teni.nic.in. இந்த வெப்சைட் லிங்க் அண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துருக்கோம். நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2/6, அதாவது 3 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 16/6/2025 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாம வந்து சொல்லிருக்காங்க. போய் சேர வேண்டிய கடைசி தேதி வந்து 16/6/2025 5:45க்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போய் சேரணும் வந்து சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பிளாக் லெவல் ஆபீசர் பில்டிங் 2, கலெக்டரேட் கேம்பஸ், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் அப்ஸ்டர், தேனி 625-531. இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு வந்து நீங்க அனுப்பியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் இது வந்து டேட்டா கம் ஆபரேட்டர் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா கேப் லெட்டர்ல வந்து தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஸ்மால் லெட்டர்ல வந்து இருக்கக்கூடாது. அது நீங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள உங்களோட போட்டோ சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. உங்களோட நேம் வந்து, அதாவது உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. மேரிட் இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, மந்த், இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஜ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள மென்ஷன் பண்ணுங்க. ரிலிஜன், நீங்க என்ன கேஸை சார்ந்தவர்களை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மெட்டீரியல் சைட் மேரிடா, அன்மேரிடா, விண்டோவா, டிவோர்ஸ்டா, ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரண்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் பிளாக் லெட்டர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எழுதணும் வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அதே மாதிரி போன் நம்பர் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் என்ன நீங்க படிச்சிருக்கீங்க அதை வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். அடிஷனல் குவாலிபிகேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃபா வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும். நீங்க எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 12வது பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க, என்ன பொறுப்புல இருந்தீங்க, எந்த இருந்து எந்த வரைக்கும், எவ்வளவு மந்த்ஸ், டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ் வந்து இது வந்து மென்ஷன் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ டேஷ் உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட்டு, பிளேஸ், சிக்னேச்சர் இதை வந்து கரெக்டா வந்து கொடுத்துருங்க. ஸோ ரிலவெண்ட் எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு பாக்ஸுமே வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா
உங்களுடைய பர்த் சர்டிபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அதே மாதிரி வந்து இபி பில்லு, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் போட்டோ, அதே மாதிரி என்வலப் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே அட்டாச்மெண்ட் வாங்கி பண்ணி உள்ள அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க என்ன படிச்சீங்களோ அதோட மார்க் ஷீட், டிசி அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை முடிச்சதுக்கு போஸ்ட் குவாலிஃபிகேஷன், அடிஷனல் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் டீடைல்ஸ், இதோட எல்லா டாக்குமெண்டுடைய ஜெராக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் இல்லாம நீங்க என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல நண்பர்களே, உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வேலை வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு நண்பர்களே. உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி நம்ம உங்களுக்காக இருக்கிறோம். உங்க ஊர் சேனல்ல உங்களுக்காகவே நாங்க வந்து அப்டேட் பண்ணிடுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.